24812023. நோட் பண்ணலையா? இந்த மாதிரி விஷயம்லாம் தானாவே பதிஞ்சிடும். போ. இல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு. நேத்து வாங்கின அரை பத்தாதா? வீட்டுல பார்த்தா அவ்வளவுதான். போ. இல்ல ஒரே ஒரு விஷயம். ஐயோ. ஓகே, டியூஷன் முடிஞ்சு எப்பவும் வெயிட் பண்ணுவேன்ல, அங்க நில்லு, நான் வரேன். ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். என்ன? I love you. சரி போ, ஈவினிங் மீட் பண்றேன். ஓகே. ஒரு நிமிஷம். ஐயோ என்னடா? இல்ல நீயும் லவ் பண்றியான்னு சொன்னா ஈவினிங் சொல்றேன், போ. இல்ல ப்ளீஸ் இப்பவே சொல்ல. இதெல்லாம் புது டெக்னிக்கா? வீட்டுக்கு முன்னாடி கார்னர் பண்ணி எஸ் நோன்னு கேக்குறது? அதுக்கு இல்ல, ஒரு வேளை நோன்னா நான் ஈவினிங் லூஸ் மாதிரி தேவையில்லாம வெயிட் பண்ண மாட்டேன்ல, அதான். லவ் பண்றேன். இப்ப போ. ஓகே. இது பாரு, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எல்லாம் யாரு கூடயும் நின்னு பேசினது இல்ல. ஐயா, நான் டெய்லி ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி மரத்தடியில் நின்று பேசிட்டு தான் வரேன். ஏன் டியூஷனுக்கு வரல? தான் லவ் ஆயிடுச்சு இல்ல. சி, இனிமே அந்த மாதிரி வீட்டுக்கிட்ட எல்லாம் வராத. அப்பா பார்த்தா அதான் யாரோ வாங்கியாச்சுல, அப்புறம் என்ன? ராம், எனக்கு இதெல்லாம் ஏதோ ட்ரீம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ராம். அம்மா 5 இயர்ஸா US வீசா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிடைச்சா ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் அங்க போயிடுவேன். அப்புறம் என்னை ஏமாத்திட்டா, டிச் பண்ணிட்டா எல்லாம் சொல்லக்கூடாது. என்னை திட்டி கவிதை எழுதுறது, சபிக்கெல்லாம் கூடாது. திரும்பி வருவல்ல, வெயிட் பண்றோம். சரி, நான் போறேன். அவ்வளவுதானா? பின்ன ஒரு ஐ லவ் யூ கூட கிடையாதா? தோணும் போது நானே சொல்லுவேன். அப்ப இப்ப தோணலையா? சரி, ஓகே. என்ன பைக்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறியா? எனக்கு பைக்ல போக ரொம்ப பிடிக்கும். குமாரா, ஏய் வா மாமா. நம்மால் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான். போலாமா மச்? இப்படியே போயிட்டு இப்படியே வந்து. அப்படியே போயிருங்க தயவு செஞ்சு. சொல்லு. லைஃப் மேட்டர்ப்பா. வா உட்கார். போடா.
ஃபைனலி காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு சும்மா சுத்திட்டு இருக்கேன்னு உங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணா. இப்போ அது பொறுப்பு வந்திருக்கு. நம்ம கம்பெனிக்கு மொத்தம் 12 branch. மொக்க போடாதப்பா. மொக்க போடுறேனா? என்னடா லாங்குவேஜ் பேசுற நீ? ஏடா கான்வென்ட்ல படிக்கும் போது பக்கத்து கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் ஆடிட்டு வருவேன்னு போவேன். அங்க போய் என்ன கத்துக்கிட்டேன்னு தெரியல. எப்ப பாரு மொக்க பங்கா அட்டு கத்துன்னு. நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. ஸ்டேட்டவே கல்யாணமா? இந்த லவ்வுக்கு இதெல்லாம் இல்லையா? 5 வருஷமா இருந்துச்சு, இப்ப கல்யாணத்துக்கு வந்துருச்சு. தெரியாது. அந்த பொண்ணு வீட்டுல தெரியும். ஒத்துக்கலப்பா, நீங்க போய் பேசுங்க. அப்படிலாம் நம்மளால முடியாதுப்பா. அவங்க ஒத்துக்கலாம், என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பா, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. உனக்கு புரியுதா நான் சொல்றது? கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. அப்படி நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்க. உன் இஷ்டம். அதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, வெளியே போயிடணும். எங்க? சரி போறேன். நீ சம்பாரிச்சதெல்லாம் நீயே வச்சுக்கோ. தாத்தா சொத்தெல்லாம் கொடு. டேய், என்னடா பேசுற? என்னப்பா வெளியே போய் ஒரே பாட்டில் பெரிய ஆளாடுறதுக்கு தானே சினிமாவாப்பா? வயசு ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு வயசானதுக்கு அப்புறம் நானும் ஜனனி என்ன பண்ணுவோம்? எனக்கு அவ கூட சந்தோஷமா இருக்கணும்ப்பா, லைஃப் ஃபுல்லா. யாருடா அந்த பொண்ணு? ஒரு பொண்ணுப்பா. பொண்ணுதான், அதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. யார் அந்த பொண்ணு? ஜனனிப்பா. அவன் பேர் என்ன சொன்ன? மாறி. வேலண்ண கண்ட்ரோலில் நிறைய ஏரியா இருக்குது சார். அதில் ஒரு ஏரியாவை மாறிக்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. மாதம் ஆனால் கரெக்டாக அவரோட கட்டிங் போய் சேர்ந்துடும். வேலண்ணனோட மெயின் பிஸ்னஸ்ஸு செம்மரக்கட்டை எக்ஸ்போர்ட்டு. இன்றைக்கி சென்னையிலையும் ஆந்திராலையும் அதுதான் சார் மேஜர் இல்லீகல் பிஸ்னஸ். ஃபாரின் மார்க்கெட்டில் ஒரு டன் செம்மரக்கட்டைக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் விலை போகுமா சார். வேலண்ணன் மேலே நிறைய கேஸ் இருக்குது, அதை விட ஏகப்பட்ட விரோதிங்க இருக்காங்க. அதனால் பெருசாக ஒரு வழியில் நடமாடுறதில்ல சார். எல்லா டீலிங்கும் மாறி மூலமாக தான் செய்வார். வேலண்ணன் கீழே பேர்டு ரெவன்யூ இன்னொருத்தர் இருக்கா சார். அவனுக்கு அவரோட பிஸ்னஸில் பங்கெடுத்துக்கணும்னு ஆசை. ஆனால் வேலண்ணன் சப்போர்ட்டும் மாறிக்கு தான். மாரியோட ஏரியா சமாச்சாரத்தில் வேலண்ணன் தலையிட மாட்டார். இங்கே அவனை மாரி ஒன்றுமே நடக்காது சார். ஒழுங்கா காசு எடுத்து வைக்கிறியா இல்ல கடையில ஆச்சு வச்சு நாசம் பண்ணவா? அட இப்படி பட்ட பக்கலே கொள்ள அடிக்கிறாங்களே, இது தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஏண்டா பாவம், எவ்வளோ நேரம் அவன் வேகாத வெயில்ல கால் கடுக்க நின்று பொறுமையா அவன்கிட்ட கேட்டுனுக்குறான். அடிச்சாதான் கொடுக்க நீ எல்லாம் ரவுடி. அவன்கிட்ட போய் கொஞ்சி நிற்கிற, அச்சு வாங்கிட மாட்டேன். மொரட்டு பய சார். அவனுக்கு கோவம் வந்துச்சு, சுற்றி இருக்கவங்களாம் தெரிச்சு ஓடுவான். ஆனால் ஒன்று சார், இந்த புறாங்க கூட இருக்கும்போது மட்டும் அவனுக்குள்ளே இருக்கிற வேற ஒரு சைடு தெரியும் சார். டக்குன்னு சாப்பிட்டாயிடுவான். எப்பவும் கெட்டவனாக இருக்கிறவன் இந்த புறா கூட இருக்கும்போது மட்டும் நல்லவனே தெரியும் சார். காலங்காலமாக வேலை தான் அந்த டோர்னமெண்ட்டை நடத்தியிருந்தார். அதுக்கப்புறம் மாறிக்கிட்ட இந்த பொறுப்பை விட்டார். ஏகப்பட்ட இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த புறா விஷயத்தில் மட்டும் சுத்தமாக இருப்பான் சார். வயசான சோக்காலிங்க முன்னாடி தான் டோர்னமெண்ட்டே நடத்துவான். எவனாச்சும் இதில் ஏமாத்தினா தான் அவனுக்கு கோவமே வரும். அப்புறம் சாப்பிட்டுலாம் கிடையாது, ஒன்லி ஹார்டு தான். ஏரியா ஜனங்களுக்கு மாறிய பிடிக்குமா? ஐயா, பிடிக்கவே பிடிக்காது. இந்த புறா வளர்க்குற கேங்கெல்லாம் தான் அவங்க கூட ஃப்ரெண்டு. மற்றபடி ஜனங்களுக்கு இவன் மேலே செம்ம காண்டு சார். சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலி கேங்கெல்லாம் இம்சை பண்ணுவான் சார். டெய்லி எதனா ஒரு ரூபத்தில் எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துனே இருப்பான். இப்படி தான் ஒரு நாள் முடி வெட்ட போனவன் நேராக வெயிட் பண்ணாமல் சீட்டில் போய் உட்கார போனான். ஏற்கனவே வெயிட்டிங்கில் இருந்த கஸ்டமர் ஒருத்தன் மாறி அப்படி நிறுத்திட்டு சீட்டில் உட்காந்தான். அவ்வளோதான், பெருவாயம் பண்ணுறவனுக்கு அவள் கடிச்ச மாதிரி அவனை பிடிச்சி மொட்டையடிச்சு விட்டானுங்க. இவனுங்களுக்காக பரவாயில்ல, லாஸ் கம்மி. ஒரு நாள் கிரிக்கெட் மேட்ச் ஓடிருந்துச்சு. இவன் நல்லா ஃபுல்லாக குடிச்சு ஒரு டிவி ஷோரூமில் போய் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தான். 1 ball 3 run, how is it possible? வேர்ல்டு கப்பு செமிஃபைனல் மேட்ச். அவனுக்கு கெட்ட நேரம் அன்னைக்குன்னு பார்த்து இந்தியா தோத்துருச்சு. ஐயோ, தோத்துட்டாங்களா?
கூப்பிடு. இவ்வளோ டிவி இருக்குது எப்பறம் ஒரு டிவில கூட இந்தியா ஜெயிக்கல ஒரு டீ விடாத மாதிரி. தள்ளி நான் ஒரு டீ உடைச்சுக்கிறேன். குழந்தைங்களை கூட நிம்மதியாக விட மாட்டான் சார். குழந்தைங்க கிட்ட என்னைய பிரச்சனை பண்றான்? அது சரி. ஏய் ஏய், வாடா ட்ரிகுல், ட்ரிகுல். எப்படி? அவன் கூட இருக்கிறவங்களாவது ஒழுங்காக நடத்துறானா? அவன்கிட்ட ராபர்ட்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு பட்ட பேரே அடிதாங்கி. இவனுக்கு எப்போ கோவம் வந்தாலும் அந்த அடிதாங்கி எங்கே இருந்தாலும் அவனை கூப்பிட்டு வச்சு சம்பந்தமே இல்லாமல் மொத்துன்னு மொத்துனா தான் அவனுக்கு கோவமே தனியுமா. ஏன்டா பீர்வலை ஏத்துறானுங்க ஏன்டா வெயில அடிக்குது தூணினு சொல்ல எழுப்ப முடியும். ஏன்டா டைம் எழுப்ப சொன்னல ஆசிஸ்டர் யாராவது லாப்ஸ் ஒரு கொடுப்பாங்களா மாறி கூடவே தெரியுற இன்னொரு அறாத்து ஒன்று இருக்குது. அதுக்கு பேரே சனிக்கிழமை. சனிக்கிழமை அது என்ன பேரு? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். அப்ப மத்த நாள்ல குடிக்க மாட்டீங்க. குடிப்பனே அப்ப மத்த நாள்ல கம்பல்சரியா குடிக்க மாட்டீங்க. ஐயோ டெட்டி ஃபெலோ, மத்த நாள்ல டெஃபினட்டா குடிப்பேன். அப்ப ஏன் உங்க பேர் சனிக்கிழமை? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். மண்டே சரிதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இந்த சனிக்கிழமை பயிருக்கிறானே அவன் வாரம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி மாறிக்கின்னு ஸ்பெஷலாக தனியாக ஆடல் பாடல் ப்ரோக்ராம் நடத்துவான். எல்லாரையும் வலுக்கட்டாயமாக இட்டுன்னு வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாட சொல்லுவான் சார். Good evening, ladies and gentlemen. Such a warm evening. அப்படினா I am really proud of you. I am very happy to see you all. Today night special program by Mr. Mari Bosch team. Proudly presents the name of Sirikalena Gali. அது என்ன சிரிக்கலன்னா காலி? நீ பெர்ஃபார்ம் பண்ணி மாறி சிரிக்கலன்னா காலி. மூடிட்டு பேசாம இருக்கியா? ஐயா என்னப்பா? ஏய் என்னடா அடியம் புல்டோசர். இப்ப காட்டு. அங்க பாரு மாரிய பாரு. அங்க பாத்தாடு. அங்க பாத்தாடா. புடில நெக்ஸ்ட் ஆளே பொசிஷன் இல்ல. ஒழுங்கா நல்லா ஹெவி ஆடு. என்ன ஆடுற? இங்க பாருடா. இந்த குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் பாருடா. சனி பிடிச்ச மூதேவி இப்படி ஆடுறான். இவ்வளவும் நடக்கும், ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பயத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கேன் சார். ஏப்பா மாதிரி நம்ம ஏரியா 8 நம்பர் வீட்டுக்கு யாராவது குடி வரதா சொன்னாங்களா? இல்லையா என்கிட்ட யாரும் சொல்லி என்ன? அப்ப நம்மள்ட்ட பெர்மிஷன் கேட்காம இவனை குடி வந்திருக்கான்பா. வேலை நடக்குது நிப்பாட்டு. அடைச்சி நிப்பாட்டுங்கிறேன். பெர்மிஷன் இல்லாம பெயிண்ட் அடிச்சுட்டு ஸ்டாப் இட் ஐசே. ஒரு ரவுடிங்கிற மட்டும் மரியாதை இல்லாம அம்மா கொஞ்சம் ஓரமா போமா. ஓ சார் இது பொம்மையா? மசமச நிக்கிறேன். இந்தா இது கூட போய் மாட்டு. சரிங்கம்மா. என்ன சவுத்துல மாட்ட சொன்னாங்கண்ணா? ஏன் அந்த பொம்பளை மூஞ்சில மாட்ட வேண்டியதானே? இந்த பொம்பளை கொடுக்கறது வாய்க்கு இருக்கு. நம்மளாம் ரவுடிடா. என்னங்க இது? என்ன அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஓம்பாட்டுக்கு வந்து குடியேறிட்டு சாமான தூக்க இறக்குனா இறக்கிடுவாங்களா? யோ யாரியா நீ? ஓண்டதுக்கே நான் சொல்லணும்? இந்த ஏரியால எது நடந்தாலும் மாறிட்ட கேட்டு தான் நடக்கணும். புரியுதா ஒயிட் ப்ரோ? என்ன ரவுடித்தனம் பண்றியா? இவ்வளவு நேரம் காமெடி பண்ணேன், இப்ப பண்றடா ரவுடித்தனம். இந்த ரவுடித்தனம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த வீட் புரோக்கர் இத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. இவன் சொன்னேன்னு சொன்னான். ஐயோ இல்ல சார். யோ எப்பயா சொன்னங்கிட்ட? சார் உங்ககிட்ட இல்ல சார். அப்புறம் அவங்க கிட்ட சார். காதுலயே வச்சேன். Hey, Mari, control yourself. It's morning time. நான் மேல கை வைக்கிறேன். லேடிஸ் செக்ஷன் பாக்குற எல்லாம் மாவளே நாஸ்தி அருவ. ஐயோ என் பொண்ணு நாஸ்தி எல்லாம் பண்ணதப்பா. ஏதோ பாவம் தெரியாம பேசிட்டா. அவ மட்டும் பேசினே போறா. அப்படி என்னங்க பண்ணிட்டோம் நாங்க? நம்ம டியூட்டி தானடா நம்ம பண்ணோம். ஏண்டி புரோக்கர் கூட ஏதாவது சொன்னாரா? ஆமா. ஐயோ ஏண்டி சொல்லவே இல்ல? அம்மா இவங்களுக்கு எது காசு கொடுக்கணும்? இதுல நான் பொட்டிக் வைக்கணும்னா அதுக்கு வேற எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா? ஓ இதுல ஆத்தால மகனும் சேர்ந்து பொட்டி கடை வேற வைக்க போறீங்களா? ச்சே அது பொட்டி கடை கிடையாது. பொட்டிக். அம்மா இதெல்லாம் ஏன் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க?
இங்க பாருங்க, ஓய் வரல வச்சிரும் கீழே போடு போடு போடு. இது என் வீடு. இங்க நான் என்ன வேணா பண்ணுவேன். ஓகே? பார், நீ பொட்டி கடை வச்சுக்கோ, துணி கடை வச்சுக்கோ, இந்த இவனை வேணாலும் வச்சுக்கோ, என்ன வேணா வச்சுக்கோ. ஆனா அதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது யாரு? எங்களுக்கு சேர வேண்டிய கட்டிங்க கொடுத்துட்டு நீ என்ன வேணா வச்சுக்கோ போ. ப்ரொடெக்ஷனா? எதுக்கு ப்ரொடெக்ஷன்? இங்க என்ன நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம். இது இந்த கண்ணாடி உயிந்து உடையலாம், பார்த்தல அந்த அலமாரி கவுந்து வச்சு விடலாம். வேண்டாம் சார். ஏப்பா சிறுசா சொல்லுப்பா. அப்படியா? அந்த டிவி யாராவது ஓடிக்கலாம். இது வீட்டுக்கு ஓகே, பொட்டி கடைக்கு யார் கொடுப்பா? யாருக்கண்ணா? கடைக்கு இங்கிலீஷ் பேர் வச்சா டபுள் அமௌண்ட். இப்போதைக்கு கையில் இல்லப்பா, கொஞ்சம் டைம் கொடுங்க, தந்துடுறோம். ஒரு வாரம். அப்பா, நான் போலீஸ் கிட்ட போக போறேன். நாங்க அடுத்த கலெக்ஷனுக்கே போலீஸ் ஸ்டேஷன் தான் போக போறோம். ஃபன்னி கேள் மாதிரி. நாளைக்கு கர்ணசாதா டோர்னமெண்ட் நடத்தணும்னு பேர்ட் ரவின்னு ஆசைப்படுறாரு. ஒன்று மீறி எதுவும் செய்ய முடியாதுல்ல, அதான். ஐயே, அதெல்லாம் ஒரு ஆள் செஞ்சாதான் சரியா இருக்கும். நாளைக்கு நீங்கள் நடித்து என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா பர்மிஷன் கொடுத்த மாதிரி இருந்தானே கெட்ட பேரு. ஜெயிக்கிறதும் நீங்கள் தான், நடத்துறதும் நீங்கள் தான். நாங்கள் எங்கே பொறுத்த மாதிரியே. இப்போ என்ன சொல்ல வர? நாங்கள் நடத்துறதுனால தான் ஜெயிக்கிறோம்னு சொல்ல வரியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்படியோ நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அட்லீஸ்ட் நாங்கள் நடத்தணும் ஒரு பேர் இருந்தால் 4 பேர் எங்களை மதிப்பானுங்க. மார்க்கெட்டில் எங்கள் புறாக்கும் ஒரு மவுஸ் கிடைக்கும். முன்னாடி எல்லாம் பேட் ரவி புறான்னா ஒரு வேல்யூ இருந்தது. இப்போ எல்லா பையிலும் உன் புறா பின்னாடி தானே சுற்றுறானுங்க. ஒரு உதவியாக தானே கேட்குறோம். நடத்துறதுக்கு துட்டும் ஆள் பலமும் இருக்குது மாதிரி. அது மட்டும் இல்லை, என்ட்ரி ஃபீஸில் வரத கரெக்டாக உன் ஷேர் கொடுத்துட்றோம். நீங்கள் போட்டியில் கலந்துக்கலாம், உங்ககிட்ட என்ட்ரி ஃபீஸ்லாம் வாங்க மாட்டோம். பெரிய மனசுக்காரங்க தான்டா. இல்லை மாதிரி உள்ளதை தானே சொன்னேன். நடத்துறது துட்டு கொடுக்கறதெல்லாம் மேட்ரு இல்லை. பந்தயத்தோட மரியாதை கெட்டுறாம நடத்தணும், அதான் முக்கியம். அதெல்லாம் சரியாக பண்ணிடுவோம் மாதிரி. ஒரு வாட்டி விட்டு பார்த்தா தான் தெரியும். சரி, அப்படிதான் பார்ப்போம். தேங்க்ஸ் மாரே. ஆனால் நாங்கள் பறக்கூடல. ஐயோ, ஏன் மாதிரி? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, எப்பவுமே நாங்களே ஜெயிக்கிறோம்னு. என்னத்துக்கு உங்க காண்டு எங்களுக்கு? இல்லை மாதிரி, உன் புறா எங்கள் டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சா எங்களுக்கு பெருமை தானே. மாறி லெஃப்ட் தானே? மாரியா? ஏய், மாரி என்னன்னு சொல்லு. ஏய் மிஸ்டர், ஹூ ஆர் யூ? உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண ரெஃப்ரி வேற லெஃப்ட்டுக்கு போயிருக்காரு, அதான் என்ன அமிச்சாங்க. அதை எப்படி வேற ஆள் அனுப்பலாம்? தப்பாச்சே. இது பேர்ட் ரவிக்கு ஃபோனை போடுறேன். இன்னைக்கு தான் டோர்னமெண்ட்டா நடக்குது. ஆமாடா, ரவி நடத்துறாப்ல. யாரு? பேர்ட் ரவியா? அப்ப மாரி மூசு போயிடுச்சா? ஏய், ஆறா எப்படி அடிக்கிறான் பாரு. நம்ம வளர்ப்புடா. ரொம்ப வளப்பா. என்னண்ணா அண்ணா அதுக்கு இருக்கிறாப்புல? தப்பாச்சுதுப்பா. எது தப்பாச்சுதா? நம்மளால பழிர்னு கண் மாதிரி அடிச்சுட்டு இருக்கேன். தப்பாச்சுங்கிற சரியா தானே படிச்சது? என்ன விளையாடுறீங்களா? சரியா பாருங்க. ஒரு தடவை வாணிங்க, இன்னொரு தடவை தப்பா அடிச்சது அவுட்டு தான். யாரு புறாவை யார் அவுட் பண்றது? சனி போடுறா. எப்படி அடிச்சா பாத்தியா? இல்ல இல்ல இல்ல, இது என்ன சும்மா கண்ணா பண்ணா அடிக்குது? ஒரு ஃபார்மே இல்லையே. இது அவுட்டு தான். எது அவுட்டு? 3 வருஷமா பந்து அடிக்கிற புறா அது. அதுக்கு என்ன, இந்த வருஷம் தப்பாச்சுது, இது அவுட்டு தான். உங்களுக்காகலாம் போங்க பண்ண முடியாது. யோ, யார் பொங்க அடிக்கிறா? நீங்களா நாங்களா? வேற மாதிரி ஆயிரும். ஏய் நிறுத்துடா, டோர்னமெண்ட்ல சண்டை வடிக்க கூடாது. நல்லா சொல்லு பர்சு. ஒழுங்கா புறா வளர்க்க தெரில, சும்மா மாட்டுறானுங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய், அந்த புறாக்கள் எடுத்து வெளியே விடு. இதுல எது கர்ணப்புறா, எது சாதா புறா? எதுக்கு? சும்மா சொல்லுப்பா. இதான் கர்ணப்புறா. ஏய், நீ வானத்தை பார்க்குற பார்வையிலேயே தெரிஞ்சுக்கிட்டேன்டா நீ ஒரு ஃப்ராடுன்னு. இதில் எதுவுமே கர்ணப்புறா இல்லை. என்னடா நியூட்ரலா இல்லாம புதுசா ஒரு ஆளை இறக்கிருக்கானுங்களே நினைச்சேன். நீ எங்க புறாவை அவுட் பண்ணுவேன், நாங்க என்ன ஏதுன்னு கேட்க வந்தா மாரியோட ஆள் தானேன்னு சொல்லி ஆப்பெல்லாம் நினைச்சேன். பாத்தியில ப்ராடக்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொன்னீங்க. புறா உலகத்தை பத்தி ஏதோ ஒன்று சொன்னீங்க. இல்லையா? ஒன்றும் சொல்லியா? எனக்கு கேட்டுச்சுடா, சும்மா சொல்லு. அது புறா ஒழுங்கா பல்ட்டி அடிச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு தான் சொன்னாடா. அப்படிதான் நினைக்கிறேன். அம்மா, இன்னைக்கு என்ன செவிடாடா? அவன் வேற சொன்னான்.
சொல்லியாயோ? அப்போ ஒன்று சொன்னியே அது சொல்லு. புறா வளர்க்க தெரில, சும்மா மிரட்டானுங்கன்னு சும்மா தெரியாத புறா சொல்லு. அப்போ என் புறாக்கு பெல்ட் அடிக்க தெரிலங்கிற அதானே? எப்படி பெல்ட் அடிக்கும் நீயே சொல்லு. அது மேலே பறந்து அப்படியே போயிட்டு வந்து இது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ சொல்ல தெரிலன்னா செஞ்சு தான் காட்டணும். கரெக்டா பெல்ட் வச்சாங்களடா. பெர்ஃபெக்ட்மா. நேருக்கு நேர் மோத வக்கீல்ல ஸ்கெட்ச் போடுறானுங்க. செஞ்சிருவேன். ஏய், அவன் கூப்பிட்டா நீ போயிடுவியா? குரூப்ல டூப்பு நெஞ்சுக்கறி பழுத்துட்டு பழகுது. அதான் வாய் ஜோக் கொடுக்க கூடாதுன்றது. இந்த போலீஸ்காரன்ட்ட சொல்லு, நான் இங்கே தான் இருப்பேன். இந்த ஏரியாவே அவன் கண்ட்ரோலில் இருக்கலாம். ஆனால் மாறி எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அவனை நான் மட்டும்தான்டா அடிப்பேன். யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன்.
நீ கிளம்புப்பா. பார்த்து போயிட்டானே. உள்ள ஏறு. ஏய் ராகு வளப்பானுக்கு. ஏய் ஏறா. போயேடா. நான் மாறி கூப்பிடுறது போ. உட்காரு, போ. வேணா. என்ன புதுசா இருக்கு? டேய் ஆட்டோவா? இல்லைண்ணா எங்க போற? சைதை போயிட்டேண்ணா. சைதாப்பேட்டைக்கு ஆட்டோல போக மாட்டே நீ? இல்லைண்ணா பரவாயில்ல பஸ்ஸில். ஏறா. இல்லைண்ணா ஏறுப்பா, கண்ணம்மா போயிட்டே போலாம். ஏறு. வேணாண்ணா. அமௌண்ட் ஏற்பாக்குறேன். அண்ணே கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கண்ணே. பார்த்து போட்டுறேன். போ புரியுது போ. உன்னை அப்படியே வடையோட வச்சு அமுக்குறேன். வாடா உள்ள உட்காரு போ. தூக்கு. ஆட்டோவா? ஆட்டோ தான் சார். ஏய் ஏறா. சார் நான் பைக்கில் வந்தேன் சார். ஏறாங்கற பைக். அரே டைரக்ட்மா பாத்து. எலிக்கு சைஸ்ல வர மாட்டேங்கற. உள்ள வச்சு பிடிக்குது. அங்கடா உள்ள. நிறுத்து. அம்மாட்ட இருக்கும்போது வேற ஆட்டோல போற மாதிரி. ஆடா டேய். ஆடா. நீ வரல எங்க அடி பண்ண மாதிரி. போ நிக்காத. மாறி நாம என்ட்ரி கொடுத்தா எடுத்துட மாட்டேங்கிறாங்க. என்னன்னு வந்து கேளு மாறி. என்ட்ரி டைம் முடிஞ்சிருச்சு மாதிரி. இதுக்கு மேலே எந்த என்ட்ரியும் போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஐயா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. முத்துலனை கூப்பிடுங்க, நாங்கள் பேசிக்கிறோம். இப்போ அவர் பிரசிடென்ட் கிடையாதே. லேட் என்ட்ரி பண்ணணும்னா புதுசாக இருக்க பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணும். இதோ அவரே வந்துட்டாரு, அவர்கிட்டே பேசிங்க. இந்த மூஞ்சி அப்படின்னு நினச்சேன். வா மாதிரி என்ட்ரி கொடுக்க வந்தியா? டைம் முடிஞ்சிச்சே. சே முன்னாடியே வந்திருக்கலாம். ஓ சாரி மறந்துட்டேன். நீ உள்ள இருந்தல்ல. ஓகே ஓகே. என்ன பண்ணுதுண்ணா? தெரியல சார், உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணா அலோவ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டு தான். ரிக்வஸ்ட் பண்ண சொல்லுங்க. எது ரிக்வஸ்டா? இந்த கலவாத முடிஞ்சுக்கிட்டேன். ஏய் மாதிரி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். சனி பம்பாத. யோ ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்கேன், பம்புறேங்கிற. இனிமேட்டு இங்க நாங்க தான். இந்த வாட்டி நீ ரேஸ் பறக்க விடுறியா பர்ரவி? ஆமா. சரி சரி ஓகே. நீ விட்டு. ஏய் என்ன நக்கலா சிரிச்சிட்டு போற? அது ஒன்றும் இல்லை பண்ணி விட்டு. ஏய் கேட்குறல்ல ஏன் நக்கலா சிரிக்கிறேன்னு? அந்த போர்டை பாரு. அதில் உன் பேர் வரணும்னு உனக்கும் ஆசை இருக்காதா? நாங்கள் பறக்க விட்டா எப்படி? நீ விட்டு. ஏய் என்ன நீ ரேஸ் விட்டாலாம் ஜெயிக்க முடியாதுன்றியா? அதான் ஊர் உலகத்துக்கே தெரியும், அப்புறம் ஏன் வாய்ஸ் ஏற்றி கன்ஃபார்ம் பண்ற? நாங்கள் விட்டு கொடுத்துறோம்ப்பா, நீ விட்டு கொடுத்து. ஏய் ஆட இவன் என்ட்ரி போட்டுருக்கீங்களே. நான் போறேன்ற ரேஸ் விட்டு யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். அட பரவாயில்லப்பா, நான் விட்டு கொடுத்துறவா, நீ விட்டுக்கோ. நீ பறக்க விடுற. ஏய் வேற இவனடா எவ்வளோ முக்கிறான். அதானே. யோ பிரசி சொல்லிடுச்சுல, என்ட்ரியை போடு. என்ன கொடுக்குறீங்க எல்லாரும்? எல்லா ஆட்டோக்காரனும் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் கொடுத்துட்டாங்க, அவன் மட்டும் நான் கொடுக்கல. ஏய் மாறி எப்படா ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சான்? அவன் ஏன் கொடுக்கல? அவன் தான் யூனியன்லேயே சேர மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. அவன் சொன்னா நீ விட்டுருவியா? ஏய் காசை கொடு. ஒழுங்கா நீயே குத்துரு, இல்லை நாங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஏய் போடா. ஏய் போடா. ஏ பகல் உடையிட்ட மாறி, ஏ சிக்கன் குத்தா போறட மாறி, ஏ வண்டாண்டா ரொம்ப தேறி, ஏ கில்டாண்டா எங்க மாறி. எடுத்துருவியா? எடுத்துட்டு இங்க இருந்து முழுசா போயிடுவியா? ஏ பாத்தி நான் மச்சா மாறி, மூஞ்சாயிடும் வேற மாறி, பாய உள்ள தவள
நான் எவ்வளோ ஆச்சு? இல்ல பரவாயில்ல மாதிரி வேண்டாம் வேண்டாம் மாதிரி டேய் இன்னுமா அவனுக்கு பயப்படுறீங்க? வச்சு 4 சாத்தி வர வேண்டியதானே? இவர் சொல்லிட்டாரு, அடி வாங்கினது நம்ம தானே. ஆ ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. யோ விடியா, அவன் ஒருத்த கொடுக்கல என்ன ஆக போகுது? நாம் எதுக்காக மாமூல் வாங்குறோம்னு நினைக்கிறேன்? அதில் என்ன பெருசாக வருமானம் வருது? அவங்களே கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அவங்க மாமூல் வாங்குறதுக்கு காரணமே அவங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்கத்தான். ஒருத்தன் கொடுக்கலன்னா கூட நம்ம மேலே இருக்கிற பயம் குறையும். அதை விடக்கூடாது. நாளைக்கே அது சரி பண்ணு. டேய், நான் உள்ளே போகும்போது செயின்லாம் கொஞ்சம் வெயிட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன வெயிட் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது. இந்த ஆள் தானே வச்சு சுத்தினாரு. வச்சு சுத்துனியா? வீட்டில் வச்சு சுத்தினேப்பா. தமிழ்நாட்டில் இவ்வளவு நகையை போட்டு ஆட்டோ ஓட்டுற ஒரே ஆள் மாதிரி தான். யார் வந்துடாப்பா? ஏய் என்னையா நம்ம மாதிரி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான்? என்னமோ ஏரியாவில் வந்து ரவுடித்தனம் பண்ணுறான், தொல்லை கொடுக்குறான்னு புகார் வந்துன்னு பார்த்தா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். என்ன மாதிரி மாமூல் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே, என்ன பழைய ஞாபகத்தில் லைட்டாக ஃபீல் பண்ணிட்டியா? இப்போ நீ ஒன்றுமே இல்லை. அது முதல்ல உன் மண்டையில் ஏற்றிக்க. ஒன்றும் இல்லைண்ணா. அப்புறம் எதுக்கு சார் கிளப்பிட்டு வந்தீங்க? வண்டியை சொன்னேன். ஆட்டோக்காரனுக்குள்ள பழைய மாதிரி லைட்டாக மிச்சம் இருக்கு போல. இருக்கக்கூடாது. தம்ம கீழே போடுறா. ஏய் போடுறா. இனிமே நீ தாண்டா என் அடி தாங்கி. சிகரெட் கொடுறேன். அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆள் ஆகிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் யோ நான் பண்ணலையா? வேறவையா பண்ணி? எப்படி சார் திரும்ப திரும்ப கரெக்டா பிடிக்கிறீங்க? கில்லாடி சார் நீங்க. ஏப்பா இவர் ஒவ்வொரு தடவையும் கரெக்டா பிடிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ இவரே அதை வர வச்சிருப்பா போல் இருக்கேப்பா. அவர் ரொம்ப நல்லா வர்றா. நாடா நம்ம சரக்கு நம்ம ஸ்டேஷனுக்கே வந்து இதுன்னு பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நீங்க கண்ட்ரோல் இல்ல ஆபீசர். இதனால எனக்கு ஒன்றும் ஆக போறது. சரகு மட்டும் மாட்டல ஆஃபீஸர், சரகோட சேர்ந்து உங்கள் ஆளும் தான் மாட்டினா. அவனை விசாரிச்சதில் நிறைய உண்மையை சொன்னான். அந்த உண்மைகளை அவன் ரெவன்யூ ஆஃபீஸில் சொல்ல ரெடி ஆகிறான். அப்படி சொன்னான்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும் நீங்களே யோசிச்சுங்க. பத்திரிகைக்காரங்களாம் வேற இருக்கிறாங்க. ஏய் இந்த கொசு தானடா நீ நான் தூங்க சொல்ல வந்து என்ன கடிச்சு ஓடி போயிடுச்சு. நான் உன் கையில் என்ன சொன்னேன்? என்னைக்கா ஒரு நாள் நான் முழிச்சுப்பேன், அப்போ பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடுவேன்னு சொன்னேன்னா இல்லையா? போயிடுச்சுப்பா. இல்லை என்ன வேணும்? வேலை நான் ரிலீஸ் பண்ணு. அதை எப்படி சாட்சியோட அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்? என்ன சார் உங்களுக்கா சார் மொல்ல மரத்தனை பண்ண சொல்லி கொடுக்கணும்? உங்காலே எவனோ ஒருத்தனை சரண்டரா சொல்லி அரெஸ்ட் பண்ணி வேலை வெளில விட்டுருங்க சார். இல்லைன்னா அடிதாங்க பிரசன் சார். இல்ல ஒண்ணு இல்ல இருக்கியான்னு பார்த்தேன் சார். எப்படி சார் சூப்பரா எல்லாத்தையும் புடிச்சிக்கிறீங்க சார். வெரி குட் சார். நீங்க வந்ததுக்கு அப்புறம் சார் ஏழே நல்லா இருக்கு சார். ஒன் பை ஒன் எடுத்துங்கடா. அவர் எல்லாருக்கும் பொறுமையா பதில் சொல்றாரு. ஓகே இப்போ நான் வரட்டுமா போலீஸ் ஆஃபீஸர்? பார்த்துப்பா, வாட்ஸ்அப்ல போட்டு விட்றாதீங்க. வந்துட்டாங்களா? நீங்க தீபாவளி தான். அப்படியே ஒவ்வொரு கடையா வாங்க ஆரம்பிங்கடா. பிரேமே போய் ரோட்டு கடைக்காரன்ட்ட வாங்கடா. என்னையா மறுபடியும் வந்துட்டானுங்க? ஏய் காசர்ரா. தம்பி தீபாவளி டைம்ப்பா.
உனக்கு தீபாவளினா நான் என்ன பண்றது? எடு எடு காசு எடு. யோ காசு அடியா. அண்ணே காசு எடுனே, வீட்டுக்கு டைம் ஆச்சு. என்ன மாதிரி எப்பயும் வாங்குறது தானே. பாவம். அது அண்ணே நீயாவது குடுனே. தம்பி பெரியவரே, பேசாம போறியா இல்ல வெடியை கொளுத்தி வேட்டிக்கு விடுவா? டேய் பிரேமே வாடா. சீமா பாவம். நம்ம வழக்கமாக வாங்குறது இவ்வளோதான். இதெல்லாம் அவனுங்க கிட்டே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஹாப்பி தீபாவளி. எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. உண்மைதான் சொல்றேன் பாபு, எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. நான் உங்களை உயிரா நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க இப்படி சொல்றீங்களேங்க. நானும் தான் உன்னை லவ் பண்ணேன். அப்புறம் எங்க விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? வேற வழி இல்ல பாபு, என்ன மறந்துரு. அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. எது உனக்கு மட்டும் நல்லதுன்னு சொல்லு. இடவேளை தானே விட்டுட்டு போனா இப்படி வந்தது வணக்கத்தை போடுற. டேய் எங்க உங்க வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேசினப்போ பாபுவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிருக்கலாம்ல. என்னன்னு சொல்றது? நான் டி விக்ரம்னை லவ் பண்றேனா? அதெல்லாம் தெரிஞ்சுதானுங்க லவ் பண்ணீங்க. ஆமா, இப்ப கூட இல்லன்னு சொல்லலையே. அப்புறம் எதுக்குங்க என்ன காதலிஸ்ட் யாரையோ ஒருத்தர கல்யாணம் பண்ணி போறீங்க? மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும், யார வேணாலும் லவ் பண்ணலாம். ஆனா கல்யாணம் பண்றதுக்கு நிறைய மனுஷங்களுக்கு பிடிச்சிருக்கணும். எல்லாருக்கும் பிடிக்கிற இடத்துல நீ இல்ல. எங்க இவ்ளோ பேசுறீங்க? இதெல்லாம் எங்க காதலிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிக்கல? அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சேன். உனக்கு பாத்துருக்கிற மாப்பிளைய விட என் பாபு எந்த விதத்துல குறைச்ச? எல்லா விதத்திலயும் தான். உமாக்கு பாத்துருக்க மாப்பிளைக்கு 6 லாங்குவேஜ் தெரியும். உங்களுக்கு 6 தெருவே விட்டா வேற என்ன தெரியும்? சுத்துற உங்களுக்கு தானே தெரியும் எத்தனை தெரு இருக்குன்னு. பாபு அவன பேச வேணாம்னு சொல்லு. என்ன பேச? சும்மா நீயே நல்லா யோசிச்சு பாரு பாபு. எங்க அப்பா அம்மா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. அவங்கள விட்டுட்டு உன் கூட வந்தா அவங்கள கஷ்டம். சரி, அப்படியே நான் வந்தாலும் நான் நல்லா வாழற மாதிரி நடிக்கிறது எனக்கு கஷ்டம். என்ன நீ நல்லா வாழ வைக்க முடியலன்னு நினைக்கிறது உனக்கு கஷ்டம். இத்தனை பெரிய கஷ்டப்படுத்தி நாமளும் கஷ்டப்படுறதை விட அவங்கவுங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கிறது தான் நல்லது. பாபு, நீயும் உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லவுமா, உங்களுக்காக என் மனசுல கோயிலே கட்டி வச்சிருக்கேன். சும்மா பைத்தியக்கார மாதிரி பேசாத. ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லு, அதான் வாழ்க்கைக்கு உதவும். எது வீடு இருந்தா தான் கல்யாணம் பண்ணுவியா? கல்யாணம்னா எல்லாம் வேணும். அவங்க அப்பா பார்த்து வச்சிருக்க மாப்பிளைக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? தோடா கார் வச்சிருக்கவன் தான் கல்யாணம் பண்ணணும்னா சைக்கிள் வச்சிருக்கவன்லாம் என்ன சாமியாரா போறதா? பாபு என்ன கோபு? பாபு, நீ உமாவை லவ் பண்ண? உன்னை விட பெட்டரா இருக்கான் தானே? அவையும் உன்னை விட பெட்டரா இருக்க ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அப்போ இப்ப பாத்துருக்கிற மாப்பிளைய விட பவரா இன்னொருத்த வந்தான்னா பல்ல இடிச்சு ஓடி போயிருவியா? மரியாதையா பேசுற. என்னடி மரியாதை? சும்மா இருடா. சரிங்க, அப்பவே என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிருக்க வேண்டியதானங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு எமோஷனல்ல சொல்லிட்ட. மறுநாளாவது சொல்லிருக்கலாம்லங்க லவ் பண்ணி தொலைக்கலன்னு. Please try to understand me, Babu. My love is true, but I can't marry you. Love is different and life is different. If we marry, we can't lead a happy life together. So please forget me, Babu. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. 4 வாரத்துக்கு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினாலே உனக்கு புரியல. உன்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? என்னது? இங்கிலீஷ் தெரியணும், ஹிந்தி தெரியணுமா? லவ் பண்றீங்களா இல்ல வாத்தியார் வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களாடி? பாபு, என்னடி பாபு?
கோன் ஐஸ பார்த்த உடனே குச்சி ஐஸ் கசக்குதா? பாபு, this is the limit. என்னடி லிமிட்? இதெல்லாம் நீயா பேசலடி, உங்க வீட்ல சொல்லி கொடுத்து தான் பேசுற. இல்ல, இது நானே எடுத்த முடிவு. இது உங்க அப்பா தானே உனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். எங்க அப்பா சொல்லி கொடுத்து பேசுற அளவுக்கு நான் உனக்கு குழந்தை இல்ல. என் லைஃபை டிசைட் பண்ண எனக்கு தெரியும். இது உங்க அப்பா தானே சொல்லி கொடுத்துருக்கான். இல்ல, இது உங்க அப்பா உங்க ஆத்தா தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. என் ஃபேமிலி பத்தி பேசாத. பேசுன? பேசாத பாபு. பேசுவேன். பேசாத. பேசுவேன். பேசாத. பேசுவேன். பேசாத. பேசுவேன். பேசாத. பேசுனா என்னடி பண்ணுவ? செருப்பால அடிப்பேன்டா. அம்மா வேணாம்மா, தப்பா எடுத்துக்காதம்மா. அவன் கோவத்துல பேசிட்டு போறோம்மா. அவனுக்கு போல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோம்மா. மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சுமா. நீ என்ன விட்டு போன எனக்கு யாருமே இல்லம்மா. நான் பேச தப்புதான்மா, அவன் செஞ்ச தப்புதான்மா. அவனுக்கு பதில் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம்மா. தயவு செஞ்சு என்ன விட்டு போகாதம்மா. எனக்கு உன்னை விட்டா யாருமே கிடையாது. அன்னைக்கு காலேஜ்ல எனக்காக உயிரியா தருவேன்னு சொன்ன, இப்ப எனக்காக காதல தானே விட்டு கொடுன்னு கேக்குறேன். இப்ப கூட கேளு, என் உயிரை கொடுத்துடுறேன். ஆனா தயவு செஞ்சு காதல மட்டும் கேட்காதும். உன் கால வேணா விடுறோம்மா. இனிமே எனக்கு உனக்கு ஒத்து வராது. ஏய், சீ, விடுடா. உமா, உமா. ஏய், ரிங்கு போகுது. இந்தா. ஹலோ. ஹலோ. என்ன பாலா, இவ்ளோ நேரமா போன் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள திருப்பி போன் பண்றீங்க? போன் பண்ணிட்டு எதுவும் பேசாம இருக்கீங்க? விளையாடாதீங்க. சொல்லுங்க பாலா. அம்மா, நான் பாபு பேசுறோம்மா. அம்மா, ஏம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? ஏம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? மா, மா, மா. என்னாச்சுடா பாபு? என்னாச்சு? என்னாச்சுடா? உமா போன் வச்சுச்சுடா. என்ன பிரச்சனை? கேட்கறல்ல, என்ன பிரச்சனை சொல்றா. என்னடா பிரச்சனை? ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு ஏமாத்திட்டா, அவன் மேல கேஸ் எடுக்கணும். எது? ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு ஏமாத்திட்டா, அவன் மேல கம்ப்ளைண்ட் எடுக்கணும். முடியாது. உமான்னு ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு ஏமாத்தி என் வாழ்க்கை கெடுத்துட்டு போயிட்டா சார். அவன் மேல கேஸ் எடுக்க முடியுமா முடியாதா? இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாதுப்பா. சார், டேய் டேய் டேய், என்னடா சவுண்ட் விடுற? அவன் மேல கேஸ் எடுக்கணும் சார். என்னடா ஐயா எது பேசிட்டு இருக்க? முடியாது. ஏன் முடியாது? ஏன் சார் முடியாது? முடியாதுன்னு சொல்றல. ஆம்பளை ஏமாத்திட்டான்னு ஒரு பொம்பளை கேஸ் கொடுத்தா அவனை தூக்கிட்டு வந்து போட்டு மிதிக்கிறீங்கல்ல. அதே ஒரு பொம்பளை ஏமாத்திட்டான்னு ஆம்பளை கேஸ் கொடுத்தா ஏன் சார் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டமா சார்? நீ சொல்றதை வச்சு கதை தான் எழுத முடியும், கம்ப்ளைண்ட் எழுத முடியாது. சார், நான் கடைசியா கேக்குறேன் சார், கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுமா முடியாது சார்? எடுக்கலனா என்னடா பண்ணுவ? நான் இந்த இடத்த விட்டு போக முடியாது சார். என்ன உங்க அப்பா விட்டு இருப்பாது? என்ன தரணும் பண்ண போறியா? முடியாது சார், முடியாது சார். என்ன சார்? வெளியே போடா. சாதாரண ஒரு பர்சன் தொலைச்சாலே கேஸ் எடுக்கிறீங்க. என் வாழ்க்கைய தொலைச்சு வந்து நிக்கிறேன், ஏன் கேஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க? கற்பழிச்சு ஏமாத்தினா கேஸா? காதலிச்சு ஏமாத்தா கேஸ் கிடையாதா? நீ கேஸ் எடுப்ப, எடுக்க வைப்ப. குடிச்சிட்டு கூத்தடிக்கிற காதலர்கள் கவனத்திற்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. என் பேரு பாபு, நான் ஒரு லவ் ஃபெயிலியர். டேய், கை தட்டாதீங்கடா, இது என் ஃபீலிங். என் நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது, அதனால நான் சொல்றத கவனமா கேளுங்க. காதலிக்க வேணான்னு சொல்லல, அவளுங்க வேணான்னு சொல்ற அளவுக்கு காதலிக்காதீங்க. காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கூட்டிட்டு போய் குலதெய்வத்து மேல சத்தியம் வாங்கிக்கங்க. மாலா, சத்தியம் பண்ணுமா? சிப்போடா மாட்டாளுங்களே,
அப்படி பண்ணலன்னா 10 ரூபா பாண்டு பத்திரத்துல காதலிக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கையெழுத்து வாங்கிக்கங்க. எழுத படிக்க தெரியலன்னா கூட்டிட்டு போய் ஜோடியா போட்டோ எடுத்துக்கடா என் பல்லிங்கி. பின்னாடி பிரச்சனை வந்தா உதவும். வா சரிமலா போலாம். வேற ஆளு பாரு. அதுக்கும் ஒத்து வரலன்னா ஐ லவ் யூ சொன்ன அடுத்த நிமிஷமே தள்ளிட்டு போங்கடா. டேய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்குடா. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நானும் உங்களை மாதிரி இல்ல, உங்களை விட உண்மையா லவ் பண்ண. அவதான் என் சந்தோஷம், என் சோகம், என் வாழ்க்கை, என் உயிர் நினைச்சிருந்தேன். என்ன வேணான்ட்டு போயிடுச்சு உமா. தினம் தினம் என் உமா நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட இன்னைக்கு மொத்தமா செத்துலாம் முடிவு பண்ணிட்டேன். அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க, எனக்கு இந்த நிலைமை லவ் பண்ற யாருக்கும் வரக்கூடாது. காதல் தோல்வியால செத்த கடைசி ஆளு இந்த பாபுவா இருக்கட்டும். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஆஹா வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க. வாங்க சார் வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் கதைய முழுசா கேட்டிருக்கலாம்ல. டேய் இறங்கடா. எதுக்கு இறங்கணும்? ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு வெளியே போடா என்ன சொன்ன? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். இறங்கடா. எந்த ஸ்டேஷனுக்கு? ரயில்வே ஸ்டேஷனுக்கா? நீதான் ஸ்டேஷனுக்கு வந்தா பேச மாட்டியே. சொன்னா கேள்றா. சூசைட் பண்றது சட்டப்படி தப்பு. நான் செத்த பிறகு தப்பா இருந்தா என்ன சரியா இருந்தா என்ன, நான் சாக போறேன். போங்க என் வேலைய பாத்துக்கிட்டு. டேய் மவன சொன்னா கேளு. பாரு இறங்கல. நான் இறங்க மாட்டேன். நான் கீழே இறங்கணும்னா ஜீப் எடுத்துட்டு நேரா பெசன் நகர் போ. அங்க உமா தூங்கிட்டு இருக்கும். அவளை எழுப்பிக்கிட்டு அவங்க அப்பா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனை தள்ளிக்கிட்டு அவங்க அம்மா சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. வேணாம் அத்த பாவம். இவங்க எல்லாம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல. நான் காதலிக்கிறேன் தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டானே ஒரு பண்ணாட பையன், அவனை முதல்ல தூக்கிட்டு வாங்க, நான் வரேன். இன்னொரு முக்கியமான விஷயம், பீர் அடிச்சு போர் அடிச்சிச்சு. வரும்போதே டாஸ்மார்க்ல ஓல்மார்க் ஒரு கட்டிங் வாங்கிட்டு வா. நான் சொன்னதெல்லாம் நீ செய்யலன்னா என் சாவுக்கு காரணம் நீதான் சொல்லிட்டு இங்க இருந்து குதிச்சு செத்து போயிடுவேன். நீ என்ன சாவறது? நானே உன்னை கொன்னுடுறேன். சார் என்னடா சாரு? நீங்க காதலிப்பீங்க, நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஏண்டா நாங்க என்ன போலீஸா இல்ல புரோக்கரா? எந்த ஊர் உனக்கு? எந்த ஊர்? சார் ஏதோ கையெழுதி பேசுற வேலை வச்சடா. சார் அந்த பொண்ணு குட்டி சார் நானும் மாமா மாமாலே பாக்குறேன். பாபு சிசி நம்பர் 264 பிப்ரவரி 14 2004 R2 பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன். பாபு பாபு பாபு. பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று இரவு 11 மணி அளவில் பாண்டி பஜார் கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட் அருகில் பொதுமக்கள் முன்னிலையில் அவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நீ சட்டத்துக்கு புறம்பாக மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயற்சித்ததாக போலீசாரால் உன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உனக்கு ஜாமீன் கொடுக்க யாராவது இருக்காங்களா? இல்ல சார். அப்போ சொந்த ஜாமீன்ல போக விருப்பம் இல்ல சார். குற்றவாளி ஜாமீனில் செல்ல விருப்பம் தெரிவிக்காததால் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.
நீ தற்கொலை செஞ்சுக்க முயற்சி செஞ்சதா உன் மேல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இதை பத்தி நீ என்ன சொல்ல விரும்புற? உண்மைதான் சார். அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். யுவர் ஆனர், குற்றவாளியை குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் இபிகோ 309வது பிரிவின்படி இவருக்கு தக்க தண்டனை அளிக்குமாறு கனம் கோர்ட்டாரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்கணும் சார். நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணதுக்காக எனக்கு இந்த தண்டனையை கொடுக்குறீங்க. நான் இந்த முடிவுக்கு வர காரணமா இருந்தது ஒரு பொண்ணு. அவ பேர் உமா. என்ன காதலிச்சு ஏமாத்திட்டா. அதனாலதான் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். அவளை கூப்பிட்டு விசாரிங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குற்றவாளி கேட்கிற மாதிரி அவர் காதலிச்ச அந்த பொண்ணை கூப்பிட்டு இங்க விசாரிக்க முடியாது. ஏன் முடியாது? ஒரு கொலை நடந்தா அந்த கொலையை செஞ்சவனையும் அதுக்கான காரணத்தையும் தானே விசாரிக்கிறீங்க. அது மாதிரி என் தற்கொலை முயற்சி காரணமான பொண்ணை கூப்பிட்டு விசாரிங்க சார். எது எப்படியோ நீங்க தற்கொலை முயற்சி பண்ணது சட்டப்படி குற்றம். குற்றம் செய்யறவங்களை விட குற்றம் செய்ய தூண்டவங்க தான் தண்டனை அதிகம் சட்டமே சொல்லுது. அதனால என்ன காதலிச்சு ஏமாத்தின அந்த பொண்ணை வர சொல்லி விசாரணை பண்ணுங்க. யார் குற்றவாளின்னு அப்ப தெரியும். காதலுங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருடைய விருப்பம். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களை இங்க கூப்பிட்டு விசாரணை பண்றதுக்கு சட்டத்துல இடம் இல்ல. தற்கொலைங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம் சார். அதை மட்டும் ஏன் சட்டப்படி தப்புன்னு சொல்றீங்க? யுவர் ஆனர், இவருடைய பேச்சு இந்த நீதிமன்றத்தை அவமதிப்பதாக உள்ளது. என்ன சார் அவமானம்? தெருவில் போற ஒரு நாய் அடிச்சா கூட அதை கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு. ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு நோக்கடிச்சான்னு சொல்றேன், அதை ஏன் சார் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? 5 ரூபா கொடுத்து சோப்பு வாங்குறோம். அந்த சோப்பு தரமானதா இல்லைன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு தான் கேஸ் போட சட்டமும் இருக்கு, அது விசாரிக்க கோர்ட்டும் இருக்கு. ஆனா 50 வருஷம் கூடவே வாழ்றேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறா. அதை தடுக்க ஏன் சார் சட்டம் இல்ல? ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தா ஈவ் டீசிங்னு கேஸ் இருக்கு. முந்தா நாள் பீச்ல என்ன மாதிரி காதல ஏமாந்த ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது காரணமான பொண்ணு மேல கேஸ் எடுக்கல. ஏன் நியூஸ் கூட வரல. பொம்பளை செத்தா உயிர், ஆம்பளை செத்தா என்ன சார்? இதுவே நான் அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருந்தா மகளிர் சங்கத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட் வரைக்கும் எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்திருப்பீங்கல்ல. அதுவே ஆம்பளை மட்டும் ஏன் சார் அப்படி இல்ல? பெண் என்பவள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுவதால் அவளுக்காக சட்டமும் சமுதாயமும் போராடுகிறது. ஆண்களுக்கு அப்படி அல்ல. என்ன சார் ஆம்பளை பொம்பளை ரத்தம் சதை எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். உடம்புல ஏற்படுற வலியை விட மனசுல ஏற்படுற வலி தான் சார் அதிகம். இது நான் எனக்காக சொல்ல சார். என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவன் ஊருக்கு 100 பேர் இருக்கா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க சீரோட போவாங்க, காதலிச்சுனாங்க பீரோட போடுமா சார்? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, காதலுங்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனை. எது சார் தனிப்பட்ட பிரச்சனை? எத்தனையோ லட்சம் பேர்ல ஒருத்தன் கொலைகாரனா இருக்கான். அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. ஆனா அத்தனை லட்சம் பேர் காதலிக்கிறாங்க. அதுக்காக நிறைய பேர் உயிரையும் விடுறாங்க. அந்த உயிரெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஏன் சார் சட்டம் கொண்டு வரக்கூடாது? உமா என் வீட்டுக்கு வந்திருக்கு சார். என் கூட கோயில், பீச், பார்க்குன்னு சுத்தி இருக்கா. நான் இப்ப எங்க போனாலும் எதை பார்த்தாலும் அவன் ஞாபகமாவே இருக்கு சார். என்னால எப்படி சார் வாழ முடியும்? நீங்க ஒரு 50-60 வருஷம் வாழ்ந்திருப்பீங்க சார். உங்களுக்குன்னு சொல்லிக்க பொண்டாட்டி புள்ள பேரன் பத்தி நிறைய சொந்தம் இருப்பாங்க. இப்ப திடீர்னு யாருமே இல்ல, நீங்க ஒரு அனாதைன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? எனக்கு அப்படிதான் சார் இருக்கு சார். வாழ்ந்த வாழ்க்கைய மறந்துடலாம் சார். ஆனா இப்படி எல்லாம் வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருந்த வாழ்க்கை கிடைக்கலன்னா வாழவே முடியாது சார். சார் நீங்க எனக்கு எதுக்கு சார் தண்டனை கொடுக்குறீங்க? நான் திருந்தி வாழணும் தானே சார். நான் வாழவே விரும்பல சார். அப்புறம் எதுக்கு சார் எனக்கு தண்டனை கொடுக்குறீங்க? அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க சார். நீங்க உமாவை கூப்பிட்டு விசாரிக்காம என்ன ஜெயில போட்டாலும் சரி, வெளியில விட்டாலும் சரி, நான் செத்துதான் சார் போவேன். ஏன்னா என் உமா இல்லாம என்னால வாழவே முடியாது சார். வாழவே முடியாது சார். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், பாபுவோட விண்ணப்பத்துல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? நோ யுவர் ஆனர். பாபுவின் தற்கொலை முயற்சிக்கு தூண்டுதலாக இருந்தார் என்று பாபுவால் குற்றம் சாட்டப்படும் உமா குற்றவியல் நடைமுறை சட்டப்படி நீதிமன்ற சாட்சியாக ஆஜராக வேண்டுமென இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.
இதுவரை இப்படி ஒரு வழக்கை இந்த நீதிமன்றம் சந்தித்ததில்லை. ஒரு பெண்ணை ஒரு ஆண் காதலித்து ஏமாற்றி விட்டால் அதை தவறு என்று சொல்லி நிவாரணம் வழங்கும் சட்டம், அதுவே ஆணுக்கு நேர்ந்தால் தவறு என்று சொல்லவோ நிவாரணம் வழங்கவோ இந்திய தண்டனை சட்டத்தில் இடமில்லாமல் போய்விட்டது. ஆகவே இந்த வழக்கில் ஒரு நீதிபதியாக நான் தீர்ப்பு சொல்வதை விட ஒரு சராசரி மனிதனாக பாபுவிற்கும் உமாவிற்கும் சில அறிவுரைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நீதிமன்றம் ஒரு நிமிஷம் சார். நான் பாபுவை லவ் பண்ணது உண்மை. பாபுவோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டேன். நான் பாபுவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாரி பாபு. சாரிங்க. ஏன் பாபு? நான் உங்களை காதலிச்சது, நீங்க என்ன காதலிச்சது, இதெல்லாம் தன்னை போலீஸு, வக்கீலு, ஜட்ஜு, வாட்ச்மேனு, வீட்டுக்காரம்மா, கூட பழகினவங்க, இவங்க எல்லாம் சொல்லிதான் உங்களுக்கு புரியணுமா? நான் அன்னைக்கு உன் காலெல்லாம் விழுந்து அழுதுனேம்மா. அப்ப தெரியல என் காதல். வேணாம்மா, நம்ம காதலை மறந்துடுவோம். பாபு, நான் செஞ்சது தப்புதான். நேத்து இன்னைக்கு சரின்னு தோணும், இன்னைக்கு சரின்னு தெரிஞ்சது நாளைக்கு தப்புன்னு தோணும். ஏன்னா உங்க ஸ்டேட்டஸ் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற. என்னைக்கு நீ என்ன செருப்பால் அடிப்பேன்னு சொன்னியோ அப்பவே நம்ம காதல் செத்து போச்சு. நான் இருந்த உன் மனசுல எப்ப உன்னால இன்னொருத்தர் நினைக்க முடிஞ்சதோ அப்பவே நான் செத்துட்டேன். இதெல்லாம் மீறி நான் ஏன் கோர்ட்டு கேஸ்னு வந்தேன் தெரியுமா? ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டா ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ எது கொடுக்குறாங்க? செத்தவன் உயிரோட வர்றதுக்கா? இல்ல, இனிமே அந்த தப்ப வேற யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். நான் கோர்ட்டுக்கு வந்தது நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல, இனிமே என்ன மாதிரி யாரும் காதல்ல ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக தான். யார் ஏமாத்துனது? உனக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு நினைச்சுதான் அன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீங்க காதலிப்பீங்க, வீட்டுல வேற மாப்பிள்ள பாப்பாங்க, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமான்னு நீங்க கம்பெனி தேடுவீங்க. ஏமாந்த நாங்க எங்க இருந்தாலும் வாழ்க, மஞ்சள் குங்குமத்தோட வாழ்க அப்படின்னு மங்களம் பண்ணுமா? உன்ன மாதிரி பொண்ணுங்க ஒன் சைடா யோசிக்கிறனாலதான் என்ன மாதிரி ஆம்பளைங்க ஒயின் ஷாப் சைடா சுத்திட்டு இருக்கானுங்க. என்ன கொஞ்சம் பேச விடுறியா? என்ன பேச போற நீ? ஊருக்குள்ள எத்தனையோ காதல் கிறுக்க இருக்கான், உலகத்துல ஒரு காதல் கிறுக்கியாது இருக்கால? காதலுக்காக ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, சலீம் அனார்கலி, அம்பிகாபதி அமராவதி, தேவதாஸ் பார்வதி, ஷாஜகான் மும்தாஜ், குப்பன் சுப்பன் தோலான் துர்த்தியான் யார் வேணா இருந்துட்டு போட்டோம். காதல் வேணாங்கிறதுக்காக நாம 2 பேருமாவது இருப்போம். காதலிக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க காலம் பூரா நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு. ஆனா நான் சொல்றேன், இனிமே உன்னை என் வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாது. எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது தானேம்மா என்னை விட்டுட்டு வேற ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ண. இப்ப எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்றேன், குட் பை, குட் பை, குட் பை.